மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்ட தான் இருக்குது. எல்லோரும் எங்கே இருக்குன்னு கேட்டுட்ருக்கீங்க. இங்கே வந்து முக்கியமாக பால் மாடு, ரைஸ் மாடு, மேக்ஸிமம் ரைஸ் மாடு நிறையா மாடு வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 5 ஜோடி 10 ஜோடியாக வரும். நல்ல காலையும் வரும், ஆகாத காலையும் வரும். இங்கே போச்சு எவ்வளோ குட்டை 2 குட்டை வாங்கி கட்டியிருக்காங்க. வியாபாரி தான் வாங்கி கட்டியிருக்காங்க. வெள்ளம் முடிஞ்சுது. கண்ணாரம் பசு மயில கண்ணுட்டி 2 கண்ணுட்டி. வளர்ப்பு கண்ணுட்டி தான். வளர்ப்புக்கு போதா கறிக்கு போதான்னு தெரியல. மாட்டு பார்க்குறவங்க வந்து அது இந்த மாடு எந்தெந்த ஊரில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவேன். அப்படின்னா அந்த மாடு எங்கே உள்ளதுன்னு சொல்லிட்டு தெரியுங்களா? சிலவங்க மாடு விற்றுருப்பாங்க, அந்த இடத்துல உள்ள இதை சொன்னால் போதும். இந்த இடத்துல உள்ள மாடு சிலவங்க சொல்லுவாங்க, ஏன்னா இந்த ரேஸ் மாடு இங்கே உள்ளதுன்னு எங்கே உள்ளதுன்னு. இதில் 2 காலம் அடகு இன்னும் ஒன்றை காலம் நினைக்கிறேன். ஜெய் ஜெய் ஒரு காலம் ரேஸ் இதனால் அடித்து கழுத்தில் கட்டி மாதிரி. நம்மள தேடி வர 100 பேர் இருக்காண்டா. போதும் அவர் கேட்போமே. ஆமா மலையாளத்துக்கு சொல்லல, மலையாளத்துக்கு சொல்லல. 30,000 கொடுங்க. என்ன அருமையான கோளாறு கொடுக்கலாம்ல. எப்ப நீங்க கண்ணால பார்க்க போறியா? போய் பார்க்க போறதுக்கு 500 வராதே போட்டான். 2 3 4 5 6 7 10 உள்ள இருக்குண்ணா. 10 இல்லை மாதிரி கடை உண்மை பார்க்கணும்.
மாடு நல்லா நைஸாக பார்த்து வாங்குவார் யாரும் கேட்க வேணும் அது நம்மளோட தாண்டி வாங்கிடுவார் மண்ணாலி போட்டாதீங்க மண்ணெல்லி போட்டால் நீ பார்த்து வரேன் எங்கேயும் வாங்க இல்லைண்ணா எங்க இருக்கு அந்த பசி பாரு அப்படியே போக வேண்டியானப்பா உள்ள விட்டுக்கிட்டு சரியா படிச்சுட்டு கிடைக்கலப்பா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சைடு மாடு கூடிமே ரெண்டா கேட்கறல வச்சு ஏன்னா அங்க கூட குறைஞ்ச வய நம்ம செவலி மாதிரி வளர்த்துட்டு எழுபது வெட்டுக்கிறேன் வளர்க்கமா வேலைக்கு நம்ம சந்தையில பார்த்தோம் 70,000மா கொலவடிக்கு ஆமாம்மா என்ன கொலவடிக்கு வேலைக்கு சொல்லல மாடு வளர்ப்பில்ல ஒன்றும் இல்லை அந்த ரெண்டு ஹோட்டல் காரி மாதிரி 40 ரூபா கேட்டாங்க காரி மாதிரி 40 ரூபா 40,000 கம்பத்தில் உள்ளதான் போய் நல்ல மரம் 50 உள்ள தானே அவ்வளோ சொன்னாரு அதெல்லாம் இங்கே நாலு ஒரு 90 என்ன வேணா ரெண்டும் அந்த ரெண்டு ஜோடி என்ன 60 ரூபாய்க்கு 60,000மா எவ்வளோ கேட்டோம் 50 ரூபாய்க்கு கேட்டாங்க 50 ரூபாய்க்கா இன்னைக்கு சந்தை விலையில்லையா அப்போ தட்டுக்காவமா இப்படி பள்ளி சந்திருமோ இல்லை 2-4 பல்லு உள்ளங்களே 30 ரூபா சொன்னேன் கேளுங்க 30 ரூபாய்க்கு பல்லு 4 பல்லியா 4 பல்லு பல்லு 4 கோயில்பட்டியில் உள்ளதான் அழகுல பார்க்க தெரியல இன்னைக்கு ரேஸ் கலெக்ட் கம்மியாக தான் வந்துருக்குது பால் மாடு தான் நிறையா இருக்குது பெரிய மனுஷன் பேசுதாக்கும் ஆமா நிறைய போகுது என்னோடண்ணே என்னோடண்ணே 36,000 பின்னாடி தொண்ணூறு எந்த ஊரில் உள்ளண்ணே சிவகாசியில் உள்ளதா பந்தயம் மாட்டு வளர்த்தீங்களா பந்தயம் மாட்டு வளர்த்துதா ஆமாம் தட்டுக்கிட்டு எதுவும் பழக்கிட்டீங்களா தட்டுக்கலாம் போகணும் அப்படியா பல்லு பல்லு 2 பல்லு 2 பல்லா சரி சரி என்ன எவ்வளோ கேட்காங்க 23 ரூபாய்க்கா 23 ரூபாய்க்கு கேட்டு 26 ரூபாய்க்கு கேட்காங்க அதுக்கு மேலே கேட்கவே இல்லைண்ணா கேட்கவே இல்லை அங்கேருந்து வண்டி வாடகை எங்கே ஒரு தொகைக்கு வந்துருமாண்ணே காலையில் வந்துருக்கீங்கன்னா காலையில் நிற்கிற மாடு காலையில் இது எப்படியா இன்னைக்கா விட்டு
கேட்டுட்ருக்காங்க. ஓட்டம் விடுங்க காலையில் கேட்டோம். எந்த ஊரில் இப்போ மொட்டை கொம்பே கிடையாது அதுக்கு. இது தஞ்சாவூர் சூடு போட்டு வந்து மொட்டையை மலிக்கிறாங்க. ரேஸ் மாடு இப்படி தான் இருக்குமாங்க? ரேஸ் மாடு இப்படி தான் இருக்குமா? சரி இல்லை உழவு மாடு தான் இப்படி. அப்படியா? என்ன விலை சொன்னா? வண்டியில் நீங்கள் மீனா எந்த ஊரில் உள்ளதுண்ணே? எந்த ஊரில் உள்ளது? எங்கே? சரி சரி சரி. என்ன விலை ரெண்டும்? ஆ 60. என்ன விலை கேட்டாங்க? 55க்கா? ரேஸ் மாடா? பந்தயத்துக்கு ஓடிருக்கா? பந்தயம் ஓடிருக்கா? சீட்டு கிட்டு ஒன்று வந்துருக்கா? வந்தது இல்லை தானே? சரி சரி. இது உங்கள்கிட்டே கிடந்ததுண்ணா? இல்லாட்டி வியாபாரி தானா நீங்கள்? ஓ சரி சரி. பந்தய மாடு பந்தய குட்டை வாங்கினா அங்கே நிறைய மாடு வருது. அதில் இந்த மாடு நல்ல மாடாக பார்த்து வாங்கிடலாம். என்ன விலை சொன்னா ஜோடி? ஆ ஆமாம். என்ன விலை சொன்னா? 85 சொன்னாங்க. இல்லை பந்தயத்துக்கு நம்மளாம் மயில் ரேஸுக்கு வசதி எடுத்துடலாமாண்ணே? எடுத்துக்கலாம் தானே? சிவகங்கை போது வாங்கி